சென்னையின் பரபரப்பான காலை நேரம். தெருக்களில் மக்கள் கூட்டம். ஒருபுறம் கூச்சல் நிறைந்த பின்னணியில் சாமான்கள் விற்பனை செய்து கொண்டோம். மறுபுறம் வண்ணமயமான காட்சிகள், இத்தோடு புகைவண்டி சத்தமும் கலந்து சுகமான ஒரு சூழ்நிலையை அங்கு உருவாக்குகிறது. ஒரு இளம்பெண், ஈஸ்வரி, சாலையின் வழியே நடந்து செல்கிறாள். அவளுடைய கண்கள் ஆர்வமும் மகிழ்ச்சியும் மின்னுகின்றன. ஒரு இளம் மனிதன், விக்ரம், மசாலா பொருட்கள் நிறைந்த கைகளுடன் மோதி விழுகிறான். அவர்களின் கண்கள் சந்திக்கின்றன. ஒரு தீப்பொறி பற்றி எழுகிறது. அங்கு காதல் எதிர்பாராத விதமாக மலர்ந்தது. ஈஸ்வரி மற்றும் விக்ரம் மலர்ந்த காதல் கதைக்கு பிளாஷ்பேக். அவர்களின் சந்திப்புகள் இனிமையானவை. அவர்களின் சிரிப்புகள் இசை. அவர்களின் காதல் மழை போல் பொழிந்தது. காலத்தின் கட்டாயம். ஈஸ்வரி மற்றும் விக்ரம் இவர்களுக்கு இடையில் பிரிவு உருவாகிறது. விக்ரம் குடும்பம் வேலை தேடி வேறு நகரத்திற்கு செல்கிறது. ஈஸ்வரி மற்றும் விக்ரம் பிரிந்து செல்வது அல்லது காதலை விட்டுவிடுவது என்ற கடினமான முடிவை எதிர்கொள்கின்றனர். வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு தேர்வை வைத்தது. பிரிவோமா அல்லது காதலை விட்டுவிடுவோமா? மற்றும் விக்ரம் கண்ணீர் வடிக்க ஒருவருக்கொருவர் தங்கள் காதலை வெளிப்படுத்துகிறார்கள். தூரம் எதுவாக இருந்தாலும் இணைந்திருப்பதாக வாக்கு கொடுக்கிறார்கள். தூரம் அவர்களை கண் பார்வையிலிருந்து பிரித்தாலும் அவர்களின் இதயங்கள் இணைந்திருந்தன. ஈஸ்வரி மற்றும் விக்ரம் வாழ்க்கை. கடிதங்கள், தொலைபேசி அழைப்புகள் மற்றும் பகிரப்பட்ட கனவுகள் மூலம் மெயில்கள் தள்ளி இணைக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் இணைவது அவர்களின் காதல் இன்னும் உறுதியாக இருப்பதை காட்டுகிறது.